இந்த புராணத்தில் முக்கியமான இடத்துக்கு வரேன். இதுவரையும் இங்கே நடக்கக்கூடிய விஷயத்தை எனக்கு நான் நேர்மையாகவும் நியாயமாகவும் வாழ்ந்து வந்திருக்கிறேன், பக்தியின் வழி ஒழுகி வந்திருக்கிறேன். இதுவரையும் அவர் இறைவனை அழைத்தாரா? இறைவா என்னை காப்பாற்று என்ற வார்த்தையை பயன்படுத்தினாரா? நான் கோமணத்தை வச்சிருவேன், நான் வைரத்தை வச்சிருவேன், நான் அந்த பீரோவையே கொண்டு வந்து வச்சிருவேன், நான் என்ற எண்ணம் அங்கே ஓங்கி இருக்கிறது. நான் பெரிய ஆளுடா, நான் என்ன மாதிரி முடியுமா அப்படிங்கிற எண்ணம் ஓங்கி இருந்த காரணத்தினாலே அந்த ஒற்றை கோமணம் கீழே இறங்கி இருந்தது. அப்ப பார்த்தார், இது என்னமோ சரியில்லை, என்னால ஆகாது, இது என்னால முடியலைங்கிற காரணத்தினால முயற்சியை விடுவதல்ல, இறைவனின் கையை பற்றியபடி இறைவா இந்த முயற்சி எனக்கு வெற்றி பெற வேண்டும். யார் போறாளோ அவளுக்கு கஷ்டமே இல்லாம அந்த முயற்சி கைகூடும். அவருக்கு தோணலை அப்ப வரைக்கும். இது பீரோவை வச்ச பிறகும் இறங்கலன்னு ஒண்ணு இல்லப்பா, இது என்னால ஆகிறதில்ல, என் முழு முயற்சியால் மட்டும் இது நடந்து விடாது, இறைவனின் சங்கல்பம் என்பது அவசியமான ஒன்று அப்படின்னு உணர்ந்தார் பாருங்க. அப்ப சொல்றார் யாரு? அமர்நீதி நாயனார், நான் இத்துணை காலமும் உன் மீது வைத்திருக்கக்கூடிய பக்தி உண்மையானால், இத்தனை காலமும் இந்த அடியார் பெருமக்களுக்கெல்லாம் நான் உணவு பாலித்தேனே அது உண்மையானால், என் மனைவியும் நானும் என் மக்களும் சேர்ந்து எந்த ஒரு நாள் கூட விடாம மடம் அமைத்து இந்த பக்தியெல்லாம் நான் உன்னிடம் தெரிவித்தேனே, நான் ஞானவேலாக மாற வேண்டும், நான் ஞானமாக மாற வேண்டும், உன் இந்த திருவடி நிழலில் நித்தியமாக வேண்டும் என்று இத்தனை ஆண்டுகளும் நான் நினைத்தேனே, அதெல்லாம் பொய்யாகிட மாட்டிய, அதெல்லாம் பொய்யா? அதெல்லாம் உண்மை என்றால், நான் இத்தனை ஆண்டு காலமும் செய்த திருப்பணிகள் உண்மை என்றால், நானே ஏறி இது மேல நிக்கிறேன், அது இறங்கதான் பார்ப்போங்கிறா. அருகாமையில் மனைவி இருக்கா, சுவாமி நானும் வரேன். எப்படி? அவன் மனைவி இருக்கா, நானும் வரேன். அவனுடைய குழந்தை சொல்கிறது, அப்பா கவலைப்படாதீங்கப்பா, நானும் ஏறி நிக்கிறேன்ப்பா. இப்படி இருக்கணும் குடும்பம். நம்ம வீட்டு பையன் என்ன பண்ணுவான்? ஓடுறோம், ஐயோ நம்மளை வித்துருவா போட்டிருக்கு ஒரு கோமணத்துக்கு, நான் போய் ஃப்ரீ ஃபயர் விளையாடணும், அங்க தெருமுக்கில் கிரிக்கெட் விளையாட காத்துட்டு இருக்கேன், நான் போறேன். அங்கே தாய்க்கும் தந்தைக்கும் எப்பொழுது பக்தி உச்சத்தில் இருக்கிறதோ, குழந்தைகளுக்கு நாம கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவர்களிடத்திலே இயல்பாக பக்தி வந்துடும். அந்த அவர் ஏறி நிற்க போறார், மனைவியை ஏறி நிற்க வந்துட்டார், அவருடைய குழந்தையை ஏறி நிறுத்து. எந்த வினாடி அவர்கள் மூவரும் அந்த தராசின் மீது ஏறி நின்றார்களோ அந்த வினாடி அந்த ஒற்றை